வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஒரு சின்ன அட்வர்டைஸ் ஈவெண்ட் நடத்தி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை கொட்டி கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே தனி ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும், அவங்க மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதையுமே தாண்டி நிறைய அப்டேட் கொட்டி கிடக்குதுன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்த வாரம் அப்டேட் மழையாக போல்ச்சிட்டு இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட தான் ஆரம்பிச்சிருவோமா. மார்வல் இப்போதைக்கு அவங்களுடைய அஃபிஷியல் மார்வல் டெலிவிஷனுங்கிற ஒரு பிராண்டை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்வல் டெலிவிஷன் கீழே தான் அப்கமிங்கில் வரப்போகிற நிறைய சீரிஸ், டிசம்பர் சீரிஸ்னு சொல்லி எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து மார்வல் அனிமேஷன் இருக்குது, அதில் அனிமேஷன் ப்ராஜெக்ட் மார்வல் ஸ்டுடியோஸில் லைவ் ஆக்ஷன் படங்களுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ மார்வல் டெலிவிஷனுங்கிறது இப்போதைக்கு ஒரு புது டிஸ்னி ப்ளஸோட லைவ் ஆக்ஷன் சீரிஸ் பிராண்டாக வந்திருக்கு. அண்ட் இதுக்கு ஆப்வியஸாக ஒரு புது ஹெட்டுமே வந்திருப்பாங்க. அந்த ஹெட்டு கிட்ட இந்த டெலிவிஷன் சீரிஸில் எங்கே கூட்டு போகிறீங்க, புதுசாக ஏதாவது கேரக்டர்ஸ் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஃபியூச்சரில் பாசிபிளி நோவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நோவாங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக வரப்போதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை படமாக மாற்ற போகிறோம்னு சொல்லி ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அது ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனுங்கிறதையும் தாண்டி பாசிபிளி ஒரு சீரியஸாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி நோவாவா பாசிபிளி ரிச்சர்ட் ரைடர் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக. ஸோ ரிச்சர்ட், சாம் சொல்லி 2 பேர் இருக்காங்க. சாம் குட்டி பையன், ஸோ அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எங்கே வஞ்சஸ்க்கு நல்லாயிருக்கும் நான் யோசித்தேன். பட் சாமுக்கு பதிலாக ரிச்சர்ட் ரைடர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவர் வந்தார்னா அடுத்து வரப்போகிற அவெஞ்சர்ஸ் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் வராரா இல்லையான்னு தெரியல. பட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட நோவா சீரிஸ் ஆல்மோஸ்ட் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அஃபிஷியல் அப்டேட் வரல. மேபி ஃபேஸ் 6 நோவாக்குன்னு ஒரு தனி சீரிஸ் கொடுக்கப்படலாம். 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். X-Men 97 அனிமேஷன் சீரிஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ஹையர் ஆச்சு. எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் மார்வல் சீரிஸாகவே மாறி இருக்கு. அதுக்கான சீசன் 2 ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். சீசன் 2 தொடர்ந்து சீசன் 3யுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ X-Men 97 உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா மொத்தம் 3 சீசன் வரப்போது. சீசன் 2 பாசிபிளி அடுத்த வருஷமே ஹையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கான். ஸோ சீசன் 3யுமே பேக் டு பேக் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட X-Men சீரிஸாக வரப்போது. என்ஜாய் பண்ணுங்க. இவனுக்கு மட்டும் தான் சீசன் 2 சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? தக்காளி நானும் இறக்குறான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு மிஸ் மார்வலுக்கு சீசன் 2 வரலாம்ங்கிற மாதிரி அரசல் போர்சலாக ரூமர் கிளம்பியிருக்கு. 100% கன்ஃபார்ம்லாம் கிடையாது. மேபி வரலாம். மிஸ் மார்வல் அண்ட் மூன் நைட்டுக்குமே சீசன் 2 வர மாதிரி இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. மூன் நைட்டுக்கான அந்த சீசன் 2 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கதாகவும் இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ எனக்கு கண்டிப்பாக மூன் நைட்டோட சீசன் 2 வேணும். மிஸ் மார்வல் சீசன் 2க்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிளி எங்க அவெஞ்சர்ஸ் சீரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அவெஞ்சர்ஸ் மொத்த படமாக வராமல் சீரிஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ரூமர் கிளம்பி இருந்துச்சு. மேபி அதை தான் இந்த இடத்துல டீஸ் பண்ண வராங்களே என்னமோ. அதை விட எனக்கு மூன் நைட் சீசன் 2 வேணும், இப்போவே வேணும். மூன் நைட் சீசன் 2 வேணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம ஒரு மூன் சிம்பிளை கீழே காமெண்ட் விட்டு போகப்பா. இவனுங்க என்னடா சீரிஸ் கொடுக்குறது, தக்காளி என் ஸ்பைடர்ஸை வேற வந்து நான் டெவலப் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் நம்ம சோனி இப்போதைக்கு 2 சீரிஸ்க்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்று சில்க்கு. ஸோ சில்க் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. ஸோ கேன்சல் மீன்ஸ் அமேசான் கிட்ட தான் அதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு திடீர்னு எங்களால் அந்த ப்ராஜெக்டை ஃபர்தராக மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி அந்த ரைட்ஸை ப்ரீ ப்ரொடக்ஷனோட சேர்த்து இப்போதைக்கு சோனி கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ சோனி பாசிபிளி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ண எல்லா வேலைகளுமே ஒன்றா சேர்த்து சில்க் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயோ இல்லை ஹூலோ, டிஸ்னி ப்ளஸ் கிட்டேயோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ சில்க் சீரிஸாக அவுட் அண்ட் ரைட்டாக சோனி கேன்சல் பண்ணல. அமேசான் நாங்கள் இந்த சீரிஸ் இப்போதைக்கு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது, சோனி அதை கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. மேடம் வெப்பில் வாங்கின அடி அந்த மாதிரி ஸ்பைடர்ஸே முடிச்சு விடலாங்கிற ஒரு பிளானில் சுற்றிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது சில்க் வருமா இல்லையான்னு தெரில. வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், பட் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கேன். அதே மாதிரி அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்லாம் எங்களுக்கான நாங்கள் ஸ்பைடர்மேன் நாயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடர்மேன் நாயருக்கான லைவ் ஆக்ஷன் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம நிக்கலஸ் கேஜ் தான் ஸ்பைடர்மேன் நாயராகவும் வரப்போகிறதுங்கிறத 100% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பைடர்மேன் சீரிஸாக இல்லாமல் மோர் லைக் ஒரு நாயர் டிடெக்டிவ் சீரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான். ஏன்னா ஸ்பைடர்மேன் டைட்டிலே கொடுக்கல. ஸ்பைடர்மேனே இல்லாத ஒரு ஸ்பைடர்மேன் படத்தை எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல சோனி. பட் அமேசானுக்குள்ள இந்த பக்கம் நம்ம டாட் அண்ட் மில்லர் தான், அதாவது ஒரிஜினல் ஸ்பைடர்ஸ் கிரியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக இந்த சீரிஸ் நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு வித்தியாசமான ஸ்பைடர்மேன் மாதிரி பிரசன்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். நிக்கலஸ் கேஜ் வேற ஆக்ட் பண்ண போறாரு. எனக்கு என்னமோ நல்லா இருக்கும் தான் தோணுது. உங்களுக்கு எப்படி? அண்ட் நிக்கலஸ் கேஜ்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு கோஸ்ட் ரைடர் தான் ஞாபகம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ரயன் காஸ்லிங் கொடுத்த ஒரு இன்டர்வியூல நான் கோஸ்ட் ரைடர் அப்ளை பண்ண ஆசைப்படுறேங்கிறத ஓப்பனாக கன்வே பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவர் டேரக்டாக கெவின் ஃபைகே கிட்ட கேட்க அதை என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ரயன் காஸ்லிங் MCUல ஒரு முக்கியமான ரோல் காத்துட்டு இருக்குங்கிற மாதிரி டீஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. I told Josh I'd like to play Ghost Rider. You spoke to Kevin Feige and then he found Kevin Feige, corners him. Does an interview with him when he says I would like this. It's amazing. I'd love to find a place for him in the MCU. That's the power of Feige. Or the power of Horowitz. ஸோ சொல்ல முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ரயன் காஸ்லிங்கை கோஸ்ட் ரைடராக MCUக்குள்ளே கேஸ்ட் பண்ணலாம். ஜானி பிளேஸாக இல்லைனாலும் ராபி ரேஸ் மாதிரியான லேட்டஸ்ட் கோஸ்ட் ரைடர் மாதிரி காமிச்சாங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ரயன் காஸ்லிங் as கோஸ்ட் ரைடர் உங்கள் தாட்ஸ் என்ன? ஸ்பைடர்மேன் 4 பற்றின ஒரு குட்டி அப்டேட் அடுத்த வருஷம் மேபி இந்த படம் வரலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
அடுத்த வருஷம் சப்போஸ் இந்த ஸ்பைடர்மேன் வந்துச்சுன்னா ஒரு வருஷத்துலேயே 5 மார்வல் படங்கள் வந்த மாதிரி ஆயிடும். பாப் ஐகர் வேறு ஒரு வருஷத்தில் 3 படங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால அடுத்த வருஷம் ஸ்பைடர்மேன் 4 வருமாங்கிறது கேள்விக்குறி ஆயிடுச்சு. பாசிபிளி 2026 டிலே பண்ணப்படலாம். பட் இப்போவே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. கூடி சீக்கிரம் படத்தோட ஷூட்டிங் முதற்கொண்டு ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த 2 மாதத்துலேயே ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் ஸ்பைடர்மேனை எதிர்பார்த்துடலாம். ஸோ விச் மீன்ஸ் பிளேடோட ரிலீஸ் டேட்டை நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுத்துட்டு பிளேடை திரும்பவும் டிலே பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றதுக்கு மொத்தமாக இருந்துட்டு போயிடுங்களா பிளேடை. ஏன்டா இப்படி சாவிச்சிட்டு இருக்கீங்க இந்த கேரக்டரை? ஃபேஸ் 4 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஃபேஸ் 6 வரும்போது என்ன வந்துட்டு இருக்காப்புல அந்த படம். அட போங்கடா. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம டிசி சைடில் போகும்போது சூப்பர் கேர்ளுக்கான ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் ரிலீஸ் ஆகி அடுத்த வருஷம் சூப்பர்மேன் ஜூன் மாதம் வருது. ஸோ அது ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் எக்ஸாக்ட்லி ஒரு வருஷம் கழிச்சு சூப்பர் கேர்ள் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூப்பர்மேன் படத்திலே சூப்பர் கேர்ளும் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கான கேஸ்டிங்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ சூப்பர் கேர்ள் படம் எக்ஸாக்ட்லி ஒரு வருஷம் கழிச்சு வரப்போகுது. ஸோ டிசியோ ஆரம்பிக்க போகுதுங்க. சந்தோஷமாக தான் இருக்குது. ஏதோ சொதப்பாமல் இருந்தால் சரி. ஸோ அதை தொடர்ந்து டிசியோட முக்கியமான ஒரு கேரக்டர் நைட்விங். அப்கமிங் அந்த டிசியோட பிரேவ் அண்ட் போல்ட் படத்தில் நைட்விங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிருக்கான். அந்த நைட்விங்காக நான் நடித்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆஷர் ஏங்கல், அதாவது இந்த ஷசாம் படத்தோட குட்டி பிலி பச்சன், அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ அடுத்த நைட்விங்காக நான் வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பிரேவ் அண்ட் போல்ட் படத்தில் டேமியன் குயின் ராபினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சமயத்தில் கண்டிப்பாக நைட்விங் வந்து தான் ஆகணும். ஸோ சொல்ல முடியாதுங்க. ஆஷர் ஏங்கல் மேபி இந்த நைட்விங்காக வரலாம். அதே மாதிரி அந்த ஷசாம் படத்தில் டாக்டர் சிர்வானாவாக வந்த மார்க் ஸ்ட்ராங் இப்போதைக்கு இந்த பென்குயின் சீரீஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. மேட்ரிக்ஸோட அந்த யூனிவர்ஸில் இப்போதைக்கு டாக்டர் சிர்வானா அந்த கேரக்டர் உள்ள சேர்த்துருக்காங்க. அதே ரோல் ப்ளே பண்ண போகிறதுல ரீகாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதே ஆக்டரை உள்ள கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அது அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த டிசியூ கேரக்டர்ஸ்லேருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசியூக்குள்ளே ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன இன்டர்வியூவில் நம்ம கிறிஸ் பிராட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டிசியூ ப்ராஜெக்ட்லாம் நான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், மார்வல் டிசின்னு சொல்லி ரெண்டுத்திலுமே நான் 100% நடிப்பேங்கிறத ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஸோ கிறிஸ் பிராட்டே நான் டிசியூக்குள்ள வரதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசுகிற அந்த சமயத்தில் அங்கிட்டு இருக்க அப்படியே கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியை அப்படியே பட்டு டிங்கரிங் பண்ணி இந்த பக்கம் டிசிக்குள்ள முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்ண விட்டுருவாரோ ஜேம்ஸ் கன். நல்ல ஆக்டர்ஸ் தான். என்னென்ன ரோல் வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு தெரியல. ஒரு டிசியூ சம்மந்தப்பட்ட அப்டேட் எதுவுமே கொடுக்காம அமைதியாக கமுக்கமாக இருக்காங்க. பார்ப்போம் ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லையானு. இதோட டிசியூக்கான அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ஜான் விக் 4ல் வந்த நம்ம கெயின் கேரக்டர் நிறைய பேர் ஒரு ஃபேவரட்டாக மாறின அந்த டானி எண்ணுக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் அதை பற்றினா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது ஜான் விக் 4ஓட ஒரு கண்டினியூஷன் ஸ்பின் ஆஃப் தான் இது இருக்கும்போது முதல்ல ஒரு சீக்வலாக தான் வரப்போகுதுங்கிறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரசல் பொருசெல்லாம் கிளம்பினா ரூமர்லாம் கிடையாதுங்க. இது 2026 ரிலீஸ் டேட் முதல் கொண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டானி எண்ணுக்கான ஒரு தனி சீக்வல் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஜான் விக் டைட்டில் வருமா இல்லை கெயின்னு சொல்லி தனி டைட்டில் வருமாங்கிறத பொறுத்து பார்த்தா தான் தெரியும். இது ஒரு ஸ்பின் ஆஃப் படமாக தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பேலரினா அடுத்த வருஷம் டிலே ஆச்சுல. ஸோ அதுக்கப்புறம் பாசிபிள் இந்த படத்துக்கான லீட் கொடுப்பாங்களே என்னமோ. ஜான் விக் 5 வராதுங்க, எதிர்பார்க்காதீங்க. அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ட்ரெய்லர் குவாலிட்டி தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அமேசான் கிட்ட கிடைச்ச எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவங்க சூப்பராக பட லெவலுக்கு தான் புஷ் பண்ணி எடுக்கிறாங்க. அவ்வளோ காசு உள்ள கொட்டியிருக்காங்க சொல்லி கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும். இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆல்ரெடி சேனலே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உண்மையிலே ட்ரெய்லர் நல்லா இருக்கு. பட் போன சீசனில் நிறைய குறைகள் பற்றி நான் சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி இந்த சீரிஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதான் பேசப்பட்டு இருக்க அந்த காரணத்தினால பார்ப்போம். சீரிஸ் நல்லா இருந்தால் ஓகே. அண்ட் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 2-3 படங்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காலம் பேஸ் பண்ண ஒரு ப்ரீக்வல் படமும் வரப்போகுது. ஸோ லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. அண்ட் ஃபைனலி நெவர் லெட் கோன்னு சொல்லி நம்ம ஹாலி பெரி நடித்த ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன். ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அதாவது பேய்களால் டேக் ஓவர் பண்ணப்பட்ட இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்காக ஹியூமன்ஸ் படுற அந்த போராட்டம்ங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதை. வழக்கமாக ஏலியன்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம், இல்லை மனிதர்களே இந்த மாதிரி ஃபாலோ அவுட்டுங்கிற ஸ்டைலில் மொத்தமாக அழிச்சிருப்பாங்க. பட் இந்த முறை உலகம் அப்போகலிப்ஸ்க்கு போனதுக்கான காரணம் ஈவில் ஸ்பிரிட்ஸ், பேய்கள். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்களே. ட்ரெய்லருமே உண்மையிலே நல்லா இருக்குது, ஆக்ஷன் பேக்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ட்ரெய்லர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெவர் லெட் கோ. அண்ட் இதோட இந்த எல்லா சூப்பர் நியூஸும் முடிந்தாலும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டான அப்படி சொல்லி டீட்டெயில்ஸோ நான் மிஸ் பண்ணிதாலோ தப்பா சொல்லிதாலோ அதை மறக்க வைக்கலாம். அப்படிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட